ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் விஷயம் பலருடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு கேள்வி. திருமணமான பெரும்பாலானோர் சந்திக்கும் ஒரு உண்மை. திருமணத்திற்கு முன்பு காதலின் ஆரம்ப கட்டத்தில் அந்த துணையின் ஒரு அழைப்புக்காக, ஒரு குறுஞ்செய்திக்காக, மெசேஜ்காக எத்தனை ஆவலோடு காத்திருப்போம் இல்லையா? ஒரு நிமிடம் பேசினாலும் அது ஒரு யுகமாக தெரியும். அன்றைய பேச்சில் உன்னை பிரிய முடியாது, நான் எப்பவும் உன் பக்கத்துல இருப்பேன் என்ற உணர்வு ஆழமாக இருக்கும். காலத்தின் ஓட்டத்தில் காதல் ஏன் குறைகிறது? ஆனால் ஒரு சில வருடங்கள் கடந்து போகும்போது அந்த காதலின் தீவிரம் குறைந்ததாக ஒரு உணர்வு வருகிறது. அது ஏன்? 1. ஆவல் குறைதல். முன்னர் தொலைவில் இருந்ததால் ஆவல் இருந்தது. இப்போது எப்போதும் அருகிலேயே இருக்கிறோம். கால் வந்தாலும் சரி, மெசேஜ் போட்டாலும் சரி, பிஸியா இருப்பாங்க, அப்புறம் பேசிக்கலாம் என்ற மனநிலை இயல்பாக வந்துவிடுகிறது. 2. பொறுப்புகள் அதிகரித்தல். காதல் மட்டுமே இருந்த இடத்தில் இப்போது குழந்தைகள், வேலை, கடமைகள், நிதி சிக்கல்கள் என பல விஷயங்கள் இடத்தை எடுத்துக்கொள்கின்றன. காதல் மட்டுமே வாழ்க்கையாக இருந்த நிலையில் இருந்து வாழ்க்கையின் ஒரு பகுதி காதல் என்ற நிலைக்கு நாம் நகர்ந்து விடுகிறோம். 3. பாசம் மாறுதல். ஆரம்பத்தில் இருந்த தீவிரமான காதல், ரொமான்ஸ், காலப்போக்கில் மென்மையான ஆழமான பாசமாக, பொறுப்புணர்வாக, நட்பாக மாறுகிறது. அந்த துணையின் மீதுள்ள ஈர்ப்பு குறையவில்லை, ஆனால் அது வேறு வடிவம் எடுக்கிறது. காதல் என்பது நெருப்பு போல பிரகாசமாகவும் தீவிரமாகவும் இருக்கும். பாசம் என்பது நிலம் போல நிலையானதாகவும் நம்மை தாங்கக்கூடியதாகவும் இருக்கும். இதற்கான தீர்வு என்ன? காதல் சாகவில்லை, அது உருமாறியிருக்கிறது. அதை மீண்டும் உயிர்ப்பிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அக்கறைக்கு நேரம் ஒதுக்குங்கள். நாள் முழுவதும் பிஸியாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 15 நிமிடங்களாவது தொலைபேசி, தொலைக்காட்சி இல்லாமல் உங்கள் துணையுடன் பேசுங்கள். அன்று நடந்த நல்ல விஷயங்களை, கடினமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சிறு சிறு ஆச்சரியங்கள், ஆரம்ப காலத்தில் கொடுத்த அன்பை, ஒரு சிறிய பரிசு, ஒரு பிடித்த உணவு அல்லது நீங்கள் போடும் ஒரு குறுஞ்செய்தி மூலம் மீண்டும் காட்டுங்கள். நான் உன்னை இன்னும் கவனிக்கிறேன் என்பதை உங்கள் துணை உணர வேண்டும். பாராட்டுங்கள். உங்கள் துணையின் உழைப்பை, அக்கறையை, குழந்தைகளுக்காக அவர்கள் எடுக்கும் முயற்சிகளை வெளிப்படையாக பாராட்டுங்கள். பாராட்டுகள் உறவை வலுப்படுத்தும் உரமாகும். நினைவில் கொள்ளுங்கள், அன்பு, பாசம், இரக்கம் ஆகியவை உறவிலிருந்து நீங்கி போவதில்லை. நாம் நம்முடைய கவனத்தை, நேரத்தை மற்ற கடமைகளின் பக்கம் திருப்பிவிடுகிறோம். உங்கள் துணையை மீண்டும் ஒரு புதிய நபராக, ஒரு நண்பராக, காதலராக பாருங்கள். அன்பை வெளிப்படுத்த துவங்கினால் அது மீண்டும் உங்கள் வாழ்வில் பெருகும். இதுதான் திருமண வாழ்க்கையின் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு வேறு ஏதேனும் தலைப்பிற்கு கட்டுரை, கவிதை அல்லது உரையாடல் வேண்டுமானால்